ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் அறுவடை பண்ணலாங்க. இங்கே பாருங்க, குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு செம்பருத்தி முதல்ல வளர்த்துட்டுங்க. எவ்வளோ அழகா பாருங்க, பூ வச்சிருக்கு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தளைஞ்சு வருதுங்க. ரணகல்லியும் பாருங்க, இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா ரணகல்லி தாங்க. எவ்வளோ அருமையாக தளன்னு இருக்குது பாருங்க. கிட்னி கல்லுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோணக்கா மாதிரி கொஞ்சம் தூர வர்றதுங்க. இது வாங்க பப்பாளி பழம் பறிக்கலாம். பறிங்க. நல்லா செவந்து போயிருக்குதுங்க. பழம் பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நான் ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டேன். இன்னொன்று இருக்குது பாருங்க, அந்த பக்கம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு விதவிதமான அறுவடை இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. வரலைனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, நான் வந்து ரிப்ளை கொடுப்பேங்க. பாருங்க திராட்சை பாருங்க எப்படி தொங்கு. திராட்சையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வைக்குதுங்க. காய் பாருங்க, மேலையெல்லாம் பாருங்க அப்படியே தொங்கு. சரிங்க, எட்டலையா? லக்ஸ் வர சொல்லு. லக்ஸ்குட்டி, சரி சார். என் பையன் கொஞ்சம் ஹைட்டுங்க, அதனால பார்த்தீங்கன்னா பறிச்சிடுறான். சூப்பராக இருக்குது பாரு. வாங்க மேலே மாடிக்கு போய் அதில் என்ன அறுவடைன்னு பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கு வந்து வெள்ளை நாவல் பூ பாருங்க, மறுபடியும் கொத்து கொத்தா என்ன அழகா எடுத்துருக்கு பாருங்க. சூப்பராக பாருங்க, பூ எடுத்துருக்கு பாருங்க. காய் பாருங்க வைக்கவே ஆரம்பிச்சிச்சு. வெள்ளை நாவல் நாற்று கூட இருக்குதுங்க, வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. சீரமுக்கு சப்போர்ட் கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லா ரிவ்யூ கொடுக்குறீங்க, நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. சீரம் எதுக்குன்னு சில பேர் கேட்குறீங்க. சீரம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குங்க, தலை முடி கொட்டாது இருக்கிறதுக்குங்க. சூப்பராக பாருங்க, கொத்து பாருங்க என்ன அழகா வச்சிருக்கு. நல்லா அருமை எடுக்குதுங்க. இதுக்கு சீசன் இல்லைங்க வெள்ளை நாவலுக்கு. எனி டைம் பார்த்தீங்கன்னா பூ எடுத்து பிஞ்சு வச்சு மறுபடியும் அறுவடை ஆகுதுங்க. திருப்பி பூ எடுக்குதுங்க, மறுபடியும் காய் வைக்குது, மறுபடியும் அறுவடை ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது விட்டுங்க எனக்கு காய் வந்து வர்றது. வாங்க இப்போ வந்து லெமன் பறிக்கலாம். லெமன் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சுங்க, அதுதான் சரி பறிக்கலான்ட்டு பறிக்கலாம். கொத்து பாருங்க எப்படி தொங்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டோம்னா பழம் வெடிச்சுக்குதுங்க, அதனால கொஞ்சம் முன்னாடியே பறிச்சுக்கலாங்க. கொத்து வந்து கொஞ்சம் உட்டியே கட் பண்ணுறேங்க. சூப்பராக பாருங்க, காய் எவ்வளோ பெருசு. என்ன ஒன்று முள்ளுக்கிட்ட தானே இதுக்கிட்ட உரையாட முடியல. இருங்க வச்சுட்டு வரேன். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கொத்தா பழம் பழம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. நம்ம இதை பறிச்சாதாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தலையுது செடி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகுதுங்க. அதனால தான் சரி இதெல்லாம் பறிச்சிடலான்னு பறிச்சுட்டுங்க. ஊறுக்காய் தாங்க போட்டு வைக்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வருங்க, அந்த அளவுக்கு வெயிட்டுங்க, ஃபுல்லாக வெயிட். வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம். இளஞ்செடியிலேருந்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அறுவடை பண்ணிட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது அறுவடைங்க. வெள்ளநாட்டு கத்திரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆகட்டும்னு விட்டோம்னா கூட கொட்டை முத்திடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா எலசாவே கட் பண்ணுறோங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கெல்லாம் மறுபடியும் எருவு கொடுக்குறேங்க. எருவு கொடுக்குற வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பாருங்க. ஏஆர் கிச்சன்ல உங்களுக்கு வருங்க. செதப்பட்டு கத்திரிக்காய். பெங்களூர் பச்சை வரியிலே பார்த்தீங்கன்னா பிங்க் வரிங்க இது.
லிக்விட் தண்ணின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எல்லாருமே நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்றதையும் இப்போ நல்லா கேட்குறீங்க. அதை நாங்களும் ஊற்றுறோங்க, நல்லா இருக்கு பலன்னு சொல்லி சொல்கிறீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அது பயன்படுத்தினா மட்டும்தாங்க அதிகமாக நம்மளால காய் பறிக்க முடியுது. அது ஒன்று இருந்தாவே போதுங்க, எனக்கு செடியை வளர்க்குறதுக்கு ஈஸிங்க. ஏன்னா நம்ம செலவில்லாத மாடி தோட்டத்தை ரன் பண்ணணும் தாங்க எனக்குலாம் ஆசை. பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் செலவு பண்ணக்கூடாதுங்க மாடி தோட்டத்துக்கு. இப்படி தான் அமைக்கணும் அப்படி தான் அமைக்கணும்லாம் இருக்கக்கூடாதுங்க. எளிமையான முறையில் மாடி தோட்டத்தை வளர்த்தோம்னா தான் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருங்க. அதில் நிறைய பேருக்கு இப்போ வந்து ஆர்வம் வந்திருக்குதுங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த செடி பாருங்க, குறைஞ்சது ஒரு 50 காய்க்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ காய் இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெள்ளநெட்டை கத்திரி தாங்க அதிகம் வர விட கொத்தா இப்படி தொங்குது பாருங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேங்க. ஷார்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது என்னால் வந்து வீடியோவில் போட முடியாத ஷார்ட்ஸில் போடுவோங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் என்னங்க ஒரு 30 செகண்டுங்க, அதை பார்த்துருங்க. என்ன மாடி தோட்டத்தில் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட நான் வந்து என்னென்ன காய் அப்டேட்டில் வருதுன்றதை கூட போடுவேங்க. இந்த காயெல்லாம் கட் பண்ணோம்னா தாங்க பிஞ்சுலாம் பெருசாகும். ஒரே செல்ல இவ்வளோ காய் இருந்துச்சுன்னா பெருசாகாதுங்க. சத்து எல்லாத்துக்கும் ஒரே மட்டும் போகாது இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு பாருங்க. பழம் பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்க. சேலம் முள்ளு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா இது வாளுங்க. எவ்வளோ அழகாக பழம் பாருங்க பழுத்துருக்கு. இது பாருங்க பிஞ்சு பாருங்க. பாருங்க இதுவுமே வந்து விதைக்கு தாங்க ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இதுவும் பழுத்து வந்துருச்சு. பறிக்காத விட்டோம்னா முத்திடுதுங்க. அது வந்து என்ன பண்ணுறது, விதைக்கு தாங்க விடுறதா இருக்கு. 3மே விதைக்கு ஆயிடுச்சு. காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டோம்னா நல்லா அழகாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இலசுங்க, நல்லா இலசு, நல்லா பிஞ்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமைச்சோம்னா கொஞ்சம் விதை இருக்காது இருக்குங்க. அதுக்கு வேண்டி அந்த மாதிரி பறிக்கிறேங்க. பாருங்க குண்டு பவானி எப்படி இருக்கு பாருங்க. கலர் எல்லாமே முத்திருச்சுங்க. கல் மாதிரி ஆயிடுச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விடணும் போலக்குது. இது நல்லா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க காம்பை நல்லா நீட்டாக விட்டு கட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி தாங்க கட் பண்ணுறோம். பார்க்க அழகா இருக்குங்க அப்படின்றதுனால எல்லாம் விதைக்கு விட்டுட்டேன். பாருங்க எவ்வளோ தப்பமாக செதப்பத்து கத்திரிக்காங்க. நிறைய கத்திரிக்காய் வைக்குங்க. இது செஞ்சு பாருங்க. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா செதப்பாட்டிலே ஒன்று முத்திருச்சுங்க, விதைக்கு போயிடுச்சு. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காயில் ஒரு 10 பிஞ்சு இருக்குது பாருங்க. நிறைய இருக்குதுங்க பிஞ்சு. கொஞ்சம் அது விதைக்கு தாங்க விட்டுறோம். அதில் பறிக்கிறதே இல்லைங்க நான். ஏன்னா அதுதாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டியே அதை விட்டுறதுங்க. ஒரு பக்கம் கத்திரிக்காய் பறிச்சாச்சுங்க, இன்னொரு பக்கம் வந்தாச்சு. மைசூர் வால் கத்திரிங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வரியிலே பார்த்தீங்கன்னா பச்சை வரிங்க. இது பிங்க் வரி, இது பச்சை வரிங்க பாருங்க. இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்க. பச்சையிலே பார்த்தீங்கன்னா 2 விதமாக வருதுங்க. இதில் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குது. கத்திரிக்காய் வந்து பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் தாங்க. நான் கொஞ்சம் சரி 2 காய் பறிக்கலான்னு பறிக்கிறேங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செடி இருக்குதுங்க. இது பழம் ஆயிடுச்சு. கருப்பு கத்திரிக்காய் டபுள் கலர். ஏதாவது டவுட்டு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வாங்க. வாட்ஸ்அப்பில் தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க டவுட்டு. கமெண்ட்ஸில் வாங்க. கமெண்ட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியுங்க உங்களுக்கு. அதுக்கு வேண்டி கமெண்ட்ஸுக்கு வாங்கன்னு சொல்கிறதா இருக்குது. வாட்ஸ்அப்பில் கேட்குறத விட கமெண்ட்ஸில் கேட்கும்போது நான் அதை வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லி உங்களுக்கு காட்டுவேங்க. அப்போ காட்டும் போது உங்களுக்கும் வந்து அந்த மாடி தோட்டத்தில் அதை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க.
பாருங்க பூச்சி இல்லாத எவ்வளவு அழகா பாருங்க பளிச்சுன்னு இருக்குது பாருங்க செடி. இந்த மாதிரி அப்பப்ப நம்ம இலையை திருப்பி திருப்பி பார்க்கணுங்க. இல்லைன்னா போச்சு கீழே வந்துருச்சு. தட்டு ரப்பிக்கு சீரு வச்சுட்டு வேத்தட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா செஞ்சு காட்டவும் உங்களுக்கு புரியுங்க. அதுக்கு வேண்டி கமெண்ட்ஸ்ல கேட்டிங்கன்னா நான் வீடியோவில் காட்டுவேங்க. ஃபோனில் கேட்டிங்கன்னா வந்து வாயில தாங்க பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பாருங்க இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. எலசா அழகா இருக்குது பாருங்க. கலரே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலராக தெரியுது பாருங்க. இந்த கலர் கருப்பாக இல்லாத நம்ம பேனாக்கு இங்கி ஊற்றும் பார்த்தீங்களா, கரு இங்கி மாதிரி அது மாதிரி இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா மைசூர் வால் கத்திரி தாங்க. இங்கே ஒரு செடி இருக்கு. இது உங்களுக்கு வந்து நீல குண்டுல ஒரு கத்திரிக்காய். இது எலசா இருக்கு. இங்க பாருங்க கலர் என்ன கலர் பாருங்க. வாங்க அந்த பக்கம் போயிடலாம். பாருங்க இதுவும் அப்படிதாங்க. ஒரே செடிங்க பேக்ல தானே ராஜான்ற மாதிரி இருக்குதுங்க செடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க. அதை வந்து விட்டுட்டு இலசா இருக்கிறத மட்டும் கட்டுறோம். இன்னைக்கு வெள்ளநீட்டு கத்திரிக்காய் தாங்க அதிகம். அதே முள்ளைங்க மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் அறுவடை இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ண வேண்டாங்க. என்னென்ன அறுவடை இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதை வேணுன்றவங்க நிறைய இப்போ கேட்லாக்கில் விதை ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லா விதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. சீசன்ன்றது எதுக்குமே கிடையாதுங்க. கூட்டறி கூட்டம்னா போதுங்க. இது பாருங்க எப்படி திருப்பி பூ எடுக்குது பாருங்க. அறுவடை ஆகிறதுக்கே விடுறதில்லைங்க செடி. பிளாக் பீட் கொத்து கத்திரி பாருங்க. கலர் பாருங்க என்னம்மா கலர். அப்படியே கண்ணை பறிக்குதுங்க அந்த கலர். தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் போகிற வரத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதெல்லாம் இப்போ கட் பண்ணிடலான்னு கட் பண்ணுறோங்க. மிளகா பாருங்க என்ன அழகா வச்சுட்டு வருது. மிளகாயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பறிச்சுக்கலாம். நல்ல காரங்க இது, சரியான காரங்க. 2 மிளகா போட்டால் போதுங்க, நல்ல காரங்க. நெய் மிளகாய் எப்படி காரமோ அதே மாதிரி காரம் சுள்ளுன்னு உரைக்குதுங்க. இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குதுங்க. இது 2வது அறுவடைங்க பச்சை மிளகா. நான் ஒரு டைம் அறுவடை பண்ணதை உங்களுக்கு வீடியோ எடுக்கல. கொத்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3 செடி வச்சுருப்போம். பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் விதைக்கு ரெடி ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெகுலும் ஒரே சரியா அடிக்குது, காற்றும் ஒரே சரியா அடிக்குது. 2ம் அடிக்கிறதுனால செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா திணறுன்னு தான் சொல்லணுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ சாயந்தரத்துலையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொடுக்குறேங்க. ஏன்னா செடி வந்து கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சாயந்தரமும் ஒரு 5 நிமிஷம் கேட்டு வால் திறந்து சொட்டு நீரை போட்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டு போவோங்க. ஏன்னா இப்போ வெகுலும் ஒரே மாதிரி அடிக்குது, காற்றும் அடிக்குதுங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு பாருங்க இங்கேயும் ஒரு வெள்ளநீட்டு கத்திரிக்காய் இருக்கு. இங்கேயும் ஒரு வந்து சேலம் முள்ளு கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா வால் கத்திரிங்க. இந்த மாதிரி பழுத்த இலைங்கள்லாம் அப்படியே கட் பண்ணி அந்த இதுக்குள்ளே போட்டுங்க, தொட்டிக்குள்ளே போடுங்க. ஏன்னா மக்கிக்குங்க. அதுவுமே ஒரு எருவு தாங்க. காய் ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை ஆகி முடிய போதுங்க. அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்துக்கீரையுமே அறுவடை பண்ணி காட்டுறேங்க. அகத்துக்கீரை இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு, தலையும் பார்த்தீங்கன்னா உதிருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா
வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுனால இன்றைக்குமே கத்திரிக்காய் ஒரு பெரிய அறுவடை தாங்க. கத்திரிக்காய் சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ கத்திரிக்காய் வைக்கிறதுங்க. வாங்க அடுத்தது உங்களுக்கு அகத்திக்கீரை அறுவடை பண்ணலாம். அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். செடி பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கேயே கட் பண்ணி விட்றேங்க. ஏன்னா இதை வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்த்தக்கூடாது. வளர்த்தனோம்னா நம்மளுக்கு சத்து அவ்வளோவா போகாது. வெயிலுக்கு தோலுதுங்க அப்படி. 8:30 தாங்க ஆகுது டைமு. ஆனால் இப்பயே பார்த்தீங்கன்னா 11 மணி வெயில் அடிக்குதுங்க. அந்த அளவுக்கு அடிக்குது வெயில் பாருங்க. இது உங்களுக்கு இனிக்கி எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன். நல்லா பெரிய கொத்துங்க, சூப்பரான அகத்திக்கீரை. இது வந்து நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு பொரியல் பண்ணிடுவேங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த லைட்டான கசப்பு கூட தெரியாதுங்க. சாப்பிட நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. சிகப்புக்கீரை ஒரு அறுவடை பார்த்துட்டு நீங்கள் தட்டை பார்க்கலாம். ஏன்னா இது நிறைய வளர்ந்துருச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பத்தை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கீரைங்களாம் கூட பார்த்தீங்கன்னா சிக்கனில் கலந்துக்கிறேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கீரைங்க எல்லாமே வந்து அப்படி கலந்து சாப்பிட்டுக்கிறதுங்க. பீட்ரூட் இலை லீஃபாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுசாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து சிக்கன் வறுக்கும் போது கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க, இல்லை கீரைங்க இல்லாத அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி. ஆனால் அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க, தலையை வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிடணும். பாருங்க எவ்வளோ தலை சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குதுங்க, இதுவும் அதுவும் சேர்த்து பாருங்க. இது சின்னதாக இருக்குதுன்னு விட்டங்க, நல்லா வளர்ந்துக்குச்சு பாருங்க. அதே மாதிரி அதுவும் வந்து வளர்ந்துக்குச்சுன்னா ஒரே முட்டை அறுவடை பண்ணிக்கலாங்க. அது ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. எவ்வளோ கலர் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு கலர். வாங்க தட்டை பார்க்கலாம். வாங்க 2 பப்பாளி பாருங்க, நல்ல பெரிய பப்பாளிங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 5 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு நல்ல வெயிட் இருக்குதுங்க பப்பாளி. பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எப்படி தோண்டு போச்சு பாருங்க, அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. அகத்திக்கீரை, பீட்ரூட் கீரை, லெமனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளநீட்டு கத்திரிங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. வெள்ளநீட்டு கத்திரி எவ்வளோ கத்திரி இருக்குது பாருங்க. அது இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தட்டுங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலரு, பிளாக் கலரு, குண்டு கலருன்னு எல்லா கலரும் இதுலேயே ஒரே தட்டில் அடிக்கி விட்டேங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரை இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு தட்டு அடிக்கி விட்டுட்டுங்க. பச்சை கலர் பாருங்க, இது மாதிரி இதில் இருக்கிறது மொத்தமும் பச்சை கலருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க தட்டு. சூப்பரான அறுவடைங்க. நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி தாங்க அறுவடை கொடுக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அறுவடைங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க அறுவடை. வாரத்துக்கு 2 டைம் அறுவடை பண்ணிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அறுவடை வருதுங்க. வாரத்துக்கு ஒரே நாள் அறுவடை பண்ணோன்னா இந்த இந்த கைப்பிடி செவுரு பூராமே தட்டு தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு காய் வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்கள். பாய்.